ஒரு சின்ன கிராமத்தை காமிக்கிறாங்க. அவங்க இருந்து தண்ணி வழியா வணிகம் செஞ்சு அது மூலியமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா. அதனால அவங்க அப்பா தண்ணி கிட்ட போகாத பாப்பா, தண்ணியில இருக்கிற உயிரினம் உன்னை சாப்பிட்டோம், அது மட்டும் இல்லாம தண்ணியில டீமன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது யார்கிட்டப்பா கதை விடுற, டீமன்லாம் எப்படிப்பா இங்க இருக்கும், அதெல்லாம் இருக்காதுன்னு அங்கப்பா தண்ணிய அந்த பிள்ளை தண்ணியே ஊத்து பாத்துட்டு இருக்கா. இப்போ டக்குனு ஒருத்தவங்க எழுந்து வருவாங்க. அவங்க இது மாதிரி தண்ணிக்குள்ள அந்த டீமன் வரும் போது அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருவா. அந்த பொண்ணுக்கு வேடிக்கை காட்டுறதுக்காக அவங்க அப்பா சில விஷயத்த பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவங்க அப்பா ஏதோ ஒண்ணு வேகமா இழுத்துட்டு போகுது தண்ணியில. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு அப்பா நம்மளுக்கு விளையாட்டு காமிக்கிறாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனா அந்த தண்ணியில இருந்து இப்போ ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பா அங்கேயே இறந்துருவாரு. அந்த கிராமத்துல இருக்கவங்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க, உங்க கணவர் இறந்து போன பிறகு உடலா தூக்கிட்டு வந்துருவாங்க, இந்த தண்ணிக்குள்ள ஆபத்து இருக்குன்னு சொல்லி அது தண்ணியில இருக்கிற ஜீவனை போட்டு தள்ள ஒரு ஆளை அந்த கிராமத்து மக்கள் கூட்டிட்டு வருவாங்க. அவரும் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தண்ணியில ஒரு பாம்பை தூக்கி போட்டுருவாரு. அங்க இருந்து ஒரு மீனையும் பிடிச்சிருவாரு. இது பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு, இதுதான் உங்க கிராமத்துல இருந்த மக்களை இவ்வளவு நாளும் வேட்டையாடிட்டு இருக்குது. இப்ப நான் அதை பிடிச்சிட்டா உங்களுக்கு இனிமேல் பயமே இல்லை. அங்க இருந்து போகும்போது ஐயா எங்க கிராமத்துக்கு உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி, இந்தாங்க உங்களுக்கானதுன்னு சொல்லி பணத்தையும் சில உணவையும் தருவாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அங்க இருந்து உணவு வேணாம்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் தூக்கிட்டு அவரு நன்றி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புவாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோ வருவாரு. இவர் மாக். ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இவ்வளவு நேரமா தப்பான விஷயத்த புரிஞ்சு விட்டுருக்கீங்க. இந்த மீன் ஒண்ணு உங்களை யாரையும் உங்க தாக்க வரல, அது ரொம்ப சாதுவானது. இந்த தண்ணிக்குள்ள வேற ஒரு டீமன் இருக்கு, அதுதான் உங்களை பயமுறுத்துது. நீங்க தப்பான ஒன்ன பிடிச்சு சித்திரவதை பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்னும் போது யாரா நீ பொடிப்பயல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆளு, உனக்கு தெரியுமா இவ்வளவு நாளா இந்த தண்ணிக்குள்ள இதுதான் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருந்தது. ஹீரோவும் இந்த தண்ணிக்குள்ள வேற ஒரு விலங்கு இருக்கு, இன்னுமே தண்ணி சேஃப் கிடையாது, யாருமே இங்க போக கூடாதுன்னு சொல்லும் போது இவன் ரொம்ப பேசுறான், இவனை தூக்கி பிடிச்சு போடுங்க அப்படின்னு அவரை கயிறுல மாட்டி தண்ணிக்கு நல்லா தொங்க விட்டுருவாங்க. இப்ப அங்க இருக்கிற மக்களும் கொஞ்சம் எல்லாம் பயந்துகிட்டு தண்ணி பக்கம் போகாம இருப்பாங்க. நீங்க நம்பலையா, தண்ணிக்குள்ள போய் குதிடா பாஸ், தண்ணிக்குள்ள குதிக்கணுமா, குதிடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுருவாங்க. பாத்தீங்களா தண்ணியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, சேஃப் தான். உடனே மக்களும் இதுமேட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க கிராமத்துக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தண்ணியில எல்லாருமே விழுந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தூரமா இருந்து தண்ணிக்குள்ள ஒரு மாஸ்டர் வேகமா நோக்கி வருது. அங்க ஒரு பொண்ணு தண்ணியில ஆட்டம் முட்டிட்டே இருப்பா. அந்த பொண்ணு அப்படியே அந்த மாஸ்டர் பிடிச்சிட்டு போயிடும். அதை பார்த்த மக்கள் எல்லாமே அலறி அடிச்சு தண்ணியை விட்டு எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் யாரும் ஓடாதீங்க, சத்தம் போடாதீங்க, அப்பதான் அது உங்களை வந்து வேட்டையாடும், பொறுமையா இருங்கன்னு கத்துவாங்க. எல்லாமே வேகமா ஓடும் போது அங்கிருந்து ஒரு குட்டி பொண்ணோட அம்மா தன்னோட பொண்ணை மிஸ் பண்ணிடுவாங்க. அவளை தேடிக்கிட்டே இருப்பாங்க போது அங்கிருந்த சில பேரு பயத்துல அங்க ஓடும் போது அந்த தண்ணியில அந்த டீமன் அந்த சத்தத்தை வச்சு மேல ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாரையும் வேட்டையாட ஆரம்பிக்குது. இதனால எல்லாம் பயந்து போய் இன்னும் தூரமா போகணும்னு சொல்லி நடந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமத்தோட தலைவரும் டீமன் பிடிக்கிறதுக்காக வந்த முதலாள பிடிச்சு, என்னங்க ஐயா டீமன் இருமிட்டு வராது, நீங்க இங்க வந்திருக்கு, இப்ப நாங்க என்ன பண்றது, என்ன பண்றாங்க திரும்பி பாரு அப்படின்னும் போது அவர் அங்க இருந்து ஒரு டீமன் பிடிச்சிடும், போய் சாப்போ அப்படின்ட்டு இவர் அங்க இருந்து அம்மா ஓடி போயிடுவாங்க. இப்ப எல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையா ஒளிஞ்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி அவங்களோட பொண்ணை காணாம படிச்சுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அம்மாவை பார்த்த உடனே வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பா. பாப்பா ஓடாத பாப்பா, அங்கேயிருந்து அவங்க அம்மா கத்துவாங்க. இப்போ அந்த டீமன் வந்து அந்த குழந்தைய பிடிக்க வரும், ஓட வரும். இதை பார்த்து அவங்க அம்மாவும் அந்த குழந்தைய காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அந்த கிராமத்து மக்களும் நிறைய உதவி பண்ணுவாங்க. இப்ப அந்த டீமன் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடும். இதை பார்த்து அவங்க அம்மா கோவப்பட்டு அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள கோவத்தை விழுந்துருவாங்க. திரும்பி பார்ப்பாங்க, ஒரு சவுண்டா இருக்காது. இப்ப அந்த டீமன் கிட்ட வரும். அதை பார்த்துனே அவங்க என்னோட குழந்தைய கிட்ட கொடுத்துருணும் போது அவங்களையும் அதை பிடிச்சிட்டு போயிடும். இதை பார்த்த ஹீரோவும் இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி கயிறை கட் பண்ணி அந்த இடத்த விட்டு குதிச்சு இன்னும் மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு. காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அங்க இருந்த தொட்டில இருந்த குழந்தை கீழே விழுந்துடும். அந்த டீமன் கிட்ட இருந்து காப்பாற்ற ஹீரோ நிறைய முயற்சி பண்ணுவாரு. அப்படியே முயற்சி பண்ணும்போது அந்த டீமன் அங்க இருந்த ஒரு மரப்பலகையில விழுந்துடும். அதை எப்படியாவது நம்ம பிடிச்சு மேல போட்டுடணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் உதவி கூப்பிடுவாங்க. முதல்ல பயப்படுவாங்க. அதுக்கு அடுத்து ஹீரோ சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க அந்த மரப்பலகையில ஒரு பக்கம் சாஞ்சா இன்னொரு பக்கம் அந்த டீமன் வந்து விழுந்துரும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எல்லாருமே அந்த டீமனை விட வெயிட் கம்மி, அதனால யாராலையும் அதை மேலே தூக்க முடியல. இப்ப அங்க இருந்த ஒரு குண்டானவங்க நான் வந்து அதை பிடிக்கிறேன்னு சொல்லி வேகமா அந்த குதிக்கவும் அந்த வேகத்தான அந்த டீமன் தரையில வந்து விழுந்துரும். இப்போ அது கொஞ்ச நேரத்திலே மனுஷனா மாறுது. இதை பார்த்தோன்னே மக்கள் அந்த மனுஷனை அடிக்க பார்ப்பாங்க. ஆனா ஹீரோவும் அதை அடிக்காதீங்க, நான் டீமனை பிடிக்கிற வேட்டைக்காரன், நான் அதை பாத்துக்கிற, ஒதுங்கி போங்கன்னு சொல்லிட்டு அவரோட பொருட்கள்லாம் முன்னாடி எடுத்து வச்சு அவர்கிட்ட ஒரு புக் இருக்கும். இந்த புக்ல டீமனா இருக்கிற அந்த மான்ஸ்டருங்க கிட்ட பாட்டு பாடி அதுங்களோட நல்ல குணத்தை வெளியே வரைச்சு அதுங்களை திருத்த வைக்கிற கூடிய புக் இது. இந்த புக் அவர் பொறுமையா வாசிக்க ஆரம்பிப்பாரு. மனுஷங்க எல்லாரும் தாக்க கூடாதுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த டீமனுக்கு கோவம் வந்துடும். ஹீரோ போட்டு செம்ம அடி அடிக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு பொண்ணு வந்து டீமனை போட்டு செம்ம அடின்னு அடிச்சு அவகிட்ட இருந்த ஒரு பைக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணி அதை பொம்மையா மாத்திடுறா. இதை பார்த்த ஊர் மக்களும் இவங்க ஒரு வீரப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை எல்லாம் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து என்ன தம்பி பண்றேன்னு போது நீங்க பாருங்க, இது மாதிரி டீமனை நீங்க தாக்க கூடாது, நானும் ஒரு டீமன் ஹண்டர் தான், அதை நல்ல மனுஷனா மாத்தி அதை பிடிக்கணும், நீங்க அதை தாக்கி அதை சித்திரவதை பண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தையா இருக்க இதெல்லாம்
சொன்னாதுங்கலாம் கேட்காது, என் வழி சொன்னாதான் அது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அங்க இருந்து போறாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அவரும் அவரோட மாஸ்டரை பார்க்க வர்றாரு. அவங்க மாஸ்டரும் செவத்துல நிறைய டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவங்க மாஸ்டரும் இப்ப ஹீரோ பிடிச்ச அந்த டீமனோட கதையை சொல்லுவாரு. ஒரு நாள் குழந்தை தண்ணியில தவறி விழுந்த போது அந்த குழந்தைய அவன் காப்பாற்றிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவன் அந்த குழந்தைய கடத்துறான்னு சொல்லி இவனை கொடூரமா கொலை பண்ணி தண்ணியில போட்டிருக்காங்க. அந்த ரிவெஞ்ச்னால இவன் ஒரு மான்ஸ்டரா மாறி இந்த கிராமத்து மக்களை வேட்டையானா. அந்த கிராமத்து மக்களுக்கு உதவி பண்ணிருக்க நல்ல விஷயம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டீமனை எதுக்கு நம்ம திருத்தணும், அதை வேட்டையாடலாம்ல, அப்படி பண்ணக்கூடாது. இங்க பார், இந்த பாம்பு இருக்குல்ல, இந்த பாம்பு நல்ல பாம்பு தான். ஆனா அந்த பாம்புக்குள்ள இருக்கிற விஷம் தான் மக்களை தாக்குது. அதனால இந்த பாம்போட பல கொடுக்கணும்னா அது யாரையும் தாக்காதுல்ல. இதுதான் நம்ம பண்றோம். ஒரு டீமனை பிடிச்சு அதோட என்ன திறம்ப வெளியே போக்கிட்டோம்னா அதனாலதான் மாறிடும். அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன் என்ன ஆச்சு? இல்ல குருவே, இன்னைக்கு நான் எல்லாரையும் காப்பாத்தினேன், ஆனா என்னால ஒரு 4 வயசு குழந்தைய காப்பாற்ற முடியல, அந்த பொண்ணு என்னாலதான் இறந்துட்டான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அழுக ஆரம்பிப்பாருங்க. பிள்ளைய அழுதானா வேலைக்கு ஆகுது, இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும், இன்னும் கிட்ட சின்ன சின்ன தவறுகள் இருக்கு, அதை நீ சரி பண்ணணும், போ அடுத்த டீமனை வேட்டையாடு போ அப்படின்னு போது அவன் அழுதுட்டே அவங்க மாஸ்டரை கட்டி பிடிக்க வருவான். டே போடா போடான்ற அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுருவாரு. இப்ப அடுத்த சீன்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு 2 கப்பிள்ஸ் வராங்க. அவங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஹோட்டல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆள் வராரு. வெல்கம் வெல்கம், இந்த இடம் ரொம்ப பார்க்க அழகா இருக்கும், இங்க நாங்க சமைக்கிற உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க தொங்க விட்டுற பன்னி இறைச்செல்லாம் காமிப்பாரு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த 2 பேர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ ஒருத்தர் வந்து சுமாரா தான் இருப்பாரு. ஆனா உங்க மனைவி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இப்ப அந்த உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கு, இதை சமைச்சவர் யாரு, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னும் போது எங்களோட செஃப் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை காமிப்பாங்க. அவரும் முகத்தை நல்லா என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப போஸ் கொடுப்பாரு. உன்னை நான் பாராட்டணும், இந்த உணவு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னும் போது அவரும் அறிவு ஞானம் செல்வம் அப்படின்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டே வருவாரு. ஏன் வாயத்தை வந்து பேச மாட்டீங்களா, உங்க குரலை நான் கேட்கணும், நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க வாய்ஸும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பேசுங்களேன் போது அவரு முடியாது பேசலாம் முடியாதுன்னு ஆக்ஷன் காமிப்பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அவரு வாயை திறப்பாரு. பார்த்தா இவரு ஒரு டீமன். அவங்க சாப்பிட்ட இறைச்சி பண்ணி இறைச்சில அது மனுஷனோட இறைச்சி. இவங்க 2 பேரும் மறுகையா பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்த உடனே அங்க ஒரு லேடி வந்து அவங்களுக்கு சர்வ் பண்றாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், உணவு நல்லா இருக்கும்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாமே இறந்து போன விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். பண்ணி இறைச்சி பாப்பாரு, அது மனுஷனோட இறைச்சும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியே பொறுமையா போய் அங்க உட்கார்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இங்க சாப்பிட வரல, எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும், நீ ஒரு டீமன், உன்னோட பாஸ் யாரு கூட்டிட்டு வா, நான் அவனை பிடிக்கணும் அப்படின்னும் போது முதல்ல நீ என்ன மேனேஜ் பண்ண, அதுக்கத்த நான் அவரை கூட்டிட்டு வரேன் போது மூஞ்சிலே பஞ்சு கொடுப்பாரு. திரும்பவும் அதை அடிக்க வரும், மூஞ்சிலே பஞ்சு கொடுப்பாரு. எவ்வளவு சரி இருந்தா ஒரு பொண்ணு மேல கை வச்சுட்டேன்னு சொல்லி ஹீரோவை செம்மையா அடிக்க வரும். அதுக்குள்ள ஹீரோனி வந்துருவாங்க. ஹீரோனி அவங்களை போட்டு செம்மடி அடிப்பாங்க. எல்லாமே மறைஞ்சு போயிருவாங்க. அங்க ஹீரோவும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா, ஓரமா போய் நில்லு, அதுவே நீ பண்ற பெரிய உதவி அப்படின்னும் போது ஹீரோவும் போய் ஓரமா கொஞ்சம் ஹீரோனி அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். படா சண்டைக்கு நான் வரமாட்டேன், வரியா இல்லையான்னு சொல்லி அவனை போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப என்ன நான் மறைஞ்சு போகணுமா, நான் மறைஞ்சு போறேன் அப்படின்ட்டு டக்குன்னு அவன் மறைஞ்சு போயிடுவான். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது லாஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும் ஹீரோனி பார்த்தோன்னே பயந்து வேகமா ஓடிடுவான். அவனை பிடிச்சு வச்சுட்டு அவ்வளவு ஈஸியா அவனை விட மாட்டேன் கண்ணா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வருவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா நான் அடிக்கிறீங்களா, பொறுமையா தானே, இப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கால் எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவாங்க. அவன் மறைஞ்சு போயிடுவான். அவ்வளவுதான், இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம போலாம் அப்படின்னும் போது இப்போ அந்த ஹோட்டலோட ஒரிஜினல் டீமன் வரும். டீமன் வந்து ஹீரோனியை போட்டு அடிக்க வரும். ஆனா ஹீரோனி அதை போட்டு சம்பாதி அடிப்பாங்க. அப்படி சண்டை போடும் போது அதோட உண்மையான ரூபம் வரும். அதோட முகம் பார்க்க பண்ணி முகம் மாதிரி இருக்கும். ஹீரோனி போட்டு அடிப்பாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஹீரோனியும் போட்டு அடிச்சிடும். கடைசியில ஹீரோனி அதை எப்படியோ பிடிச்சி வச்சு ஹீரோ கூப்பிட்டீங்க வா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், இதுக்கு கிஸ் கூடணும் போது காது கேட்கலையா, கிஸ் கூட்ரா சீக்கிரம், என்னால இதை பிடிக்க முடியலன்னும் போது நான் பண்ணணுமா, நீ தான் பண்ணணும், நீ எனக்கு இந்த உதவி பண்ணாதான் இதே என்னால பிடிக்க முடியும் போது யோசிப்பான் ஹீரோ. வேற ஏதாவது மெத்தட் இருக்குமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மூடிட்டு கிஸ் கூடுறான், போய் இவனுக்கு நான் கிஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே கொடுக்க வருவாரு. கடைசியில கிஸ் கொடுத்த உடனே அது அப்படியே மறைஞ்சு போய் ஹீரோட வாய்க்குள்ள போயிடும். ஹீரோனி டக்குன்னு அதை பிடிச்சு கவர்ல போட்டு அதை லாக் பண்ணிடுவாங்க. அந்த பண்ணிக்கு ரொம்ப பவர் வந்துடும். அது அந்த கவரே கிழிச்சிட்டு காட்டு பண்ணியா மாறிடும். ஹீரோனியும் ஓடுறா ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க ஓடி காட்டு வழியா போய் விழுந்துருவாங்க. ஹீரோவும் அது ரொம்ப ஸ்ட்ராங்ல, ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு, நம்மளால அதை இப்போதைக்கு மேனேஜ் பண்ண முடியாதுன்னும் போது ஹீரோனிக்கு அடிபட்டிருக்கும், மருந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோ ஒரு துறவினால ஹீரோனியை அவாய்ட் பண்ணுவாரு. என்ன எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோனி பேசிட்டே இருப்பாங்க. இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கனால தான் இதை நம்ம அழிச்சா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரும் நீங்க பணத்துக்காக பண்றேன், ஆனா நான் மக்களை காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்படி பண்ணல, நான் கிஸ் கேட்கறேன் தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லுவாங்க. ஹீரோவும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறா ஜூட்னு சொல்லி வேகமா ஓடி போயிடுவாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்த உங்க பாஸ் கிட்ட சொல்லும் போது எங்க பா தம்பி, நீ இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் சின்ன சின்ன விஷயத்துல நீ சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அவரு சிக்கன் சாப்பிட்டு இருப்பாரு. உனக்கு வேணுமா, இல்ல பாஸ் எனக்கு வேணாம், ஆனா எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாரு. இப்ப பக்கத்துல இருந்து ஒரு லேடி கல்லால ஒரு தலையிலே அடிக்கும். யோ எவ்வளவு நான் தான் பணம் கொடுக்காம ஓசியா சாப்பிட்டுட்டு இருப்ப, காசு கொடுக்குறியா இல்ல உன் மண்டிய பேத்துருவா அப்படின்னு
சொல்லி மிரட்டுவாங்க. அவரும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி ஒரு இடத்துல நின்றுவாங்க. இப்ப அவங்க பாஸ் அந்த செவுத்த சில டிராயிங் வரைஞ்சிருப்பாரு. இந்த டீமனோட கதையை சொல்லுவாரு. ஒரு கிராமத்துல ஒரு கப்பலை ஓட்ட ஒரு ஆள் இருப்பாரு. அவரை மனைவியை ரொம்ப நேசிச்சாரு. காதல் பண்ணி திருமணம் பண்ணிப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல அவங்க மனைவி அந்த கிராமத்துல இருந்த வேற ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆளை பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க. இவரை ஏமாத்தி வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிப்பாங்க. இது பிடிக்காத அவங்க கணவரும் ரொம்ப கஷ்டப்படுவார். அவரை மறுகையா பண்ணிட்டு இவங்க ஜாலியா அவங்க லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தன்னை ஏமாத்திட்டா தன்னோட காதலை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அந்த கோபத்தினால அவர் அவங்க மனைவியும் அந்த ஆளையும் கொலை பண்ணிட்டாரு. யாரெல்லாம் ஹேண்ட்ஸமான கணவர் வச்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் மறுகையா பண்றதா இவரோட ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி இந்த கதையை அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் பாஸ் உங்களுக்கு நிறைய டீமனோட கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா அந்த டீமனை அழிக்கக்கூடிய மெத்தடை நான் தெரிஞ்சுட்டு அந்த டீமனை நான் போட்டு தள்ளுவேனே. ஏன்னா இன்னும் அந்த காட்டு பண்ணி மக்களை தாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னும் போது இங்க பாரு, அதை அழிக்கிற மெத்தட் எனக்கு தெரியல, ஆனா அது ஒரு ஆளுக்கு தெரியும். நீ அவரை சந்திச்சனா அவரு உனக்கு உதவி பண்ணுவாருன்னும் போது யாரு? மங்கி கிங். மங்கி கிங் அவர் எங்க இருக்காரு? அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிற புத்தர் டெம்பிள்ல தான் இருக்காரு. நீ அவரை சந்திச்சனா உனக்கு அந்த டீமனை அழிக்கக்கூடிய மெத்தட அவர் சொல்லுவாரு. ஆனா அவர் கொஞ்சம் மோசமானவர். நல்ல விதத்துல நீ அவர்கிட்ட கேட்டனா அவர் உனக்கு உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த மங்கி கிங்க பார்த்தாகணும்னு சொல்லி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது காட்டுல ஒரு கை இருக்கும். அது அவர் கால அடிச்சனால அங்க இருந்த ஒரு டிராப்ல மாட்டிப்பாரு. இப்ப அங்க ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில 4 பேர் வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல ஹீரோயினையும் அவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயினோட கையை ஆணியால அடிச்சு கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க இருந்த ஒரு ஆளும் புரியாத லாங்குவேஜ்ல பேசிட்டே இருப்பாரு. அவர் பேசுறத டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு பொண்ணும் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, நாங்க டீமனை அழிக்கக்கூடிய ஆட்கள். இந்த கிராமத்துக்கு நாங்க வந்தது டீமனை அழிக்காத. ஆனா எங்களை மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க டீமனை அழிக்கிறவங்க. அவங்க எல்லாம் எனக்கு enemy தான். அவங்க எல்லாரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணிட்டே வரேன். இப்ப மாட்டினவங்க இவங்கள பண்ணியும் மாட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சிட்டு நீ டீமனை அழிக்கிறவனா அப்படின்னு ஒருத்தன் கிட்ட கேட்பாங்க. அவன் இல்ல அப்படின்னு பொறுமையா சொல்றதுக்குள்ள போட்டு தள்ளுவாங்க. நீ ரொம்ப பொறுமையா சொல்றனால உனக்கு போட்டு தட்டேன். இப்போ ஹீரோ கிட்ட வருவாங்க. சொல்லு, நீ டீமன் அழிக்கிறவனானும் போது ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா ஹீரோ போய் சொல்ல மாட்டாரு. அதுக்குள்ள ஹீரோவை பிடிச்சிட்டு நாங்க 2 பேரும் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு தனித்தனியா வந்திருந்தோம். அந்த டைம்ல நீங்க பாத்துட்டீங்க நாங்க ஒண்ணு டீமன் அழிக்கிறவங்களா இல்ல. என்னோட கணவர் ஒரு பாடகர், பாருங்க அவர்கிட்ட ஒரு நோட் இருக்கும், எட்ரா அந்த நோட் போது உண்மையா தானே சொல்றீங்க? ஆமா உண்மையாவே நாங்க கணவன் மனைவி தான் அப்படின்னு ஹீரோனே சொல்லுவாங்க. நம்ப முடியலையே. சரி நீங்க கணவன் மனைவி தானே எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னும் போது, என்னது யோ உனக்கு அறிவில்லையாடா, இதை அப்புறம் அப்ரூவ் பண்றதுன்னும் போது, இப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஒருத்தனை போட்டு தள்ளுறாங்க. அவன் சேர்த்து போயிடுவான். ஹீரோவும் பயந்து போயிடுவாரு. ஹீரோனி கிட்ட வேண்டாம் நம்ம இருந்து ஓடிடலாம் போது, எப்படி கூட முடியும், வந்து பிடிச்சிட்டானே நம்ம உயிரோட இருக்கானா அதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கிஸ் பண்ண வருவாங்க. ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்கள் இவங்களை கொலை பண்ண வருவாங்க. இதை பார்த்து ஹீரோனி அவங்க ஏதோ கொலை பண்றாங்க சொல்லிட்டு சரி ஓகே நான் ஹீரோனை கிஸ் பண்ணேன்னு கிட்ட வருவாங்க. ஆனா இந்த டைம்ல ஹீரோனி ரொம்ப ஹைப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க கை எடுத்து ஹீரோட தலையில வச்சு. இப்ப ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். உன் கையில தானே ஆணி அடிச்சாங்க, உன்னால எப்படி என்ன பிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோனி கையை பார்த்தா அது எல்லாமே செட்டப். அவங்க கிட்ட இருக்க பொருள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆட்களும் ஹீரோனியோட ஆட்கள் தான். ஹீரோக்கு கோவம் வந்துடும். எதுக்கு இவ்வளவு சீப்பா பண்ணிட்டு இருக்கேன் போது, வேற என்ன பண்றது, நீ என்ன அக்செப்ட் பண்ணல, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அதனாலதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் தண்டம்டா, ஒழுங்கா ஒரு ஆக்டிங் கூட பண்ணத்தில்லன்னு சொல்லி கூட இருக்கிற எல்லா ஆளையும் திட்டுவாங்க. அதுல ஒருத்தங்க காலத்துல வந்து ரத்தம் பீச்சு வந்துகிட்டே இருக்கும்ல, அது எல்லாமே செட்டப். அவனை வேற நிறுத்துட்டா, இதை நிறுத்தினாங்க போது, பாஸ் இந்த மிஷின் ஒர்க் ஆகல பாஸ், இங்கேயாவது போய் தொலைப்போ, இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் யாரையும் காதலிக்க மாட்டேன், திருமணம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து நடந்து போவாரு. அதுக்குள்ளே அங்க இருந்து ஒரு குண்டானவன் ஹீரோ பிடிச்சிட்டு வந்து, பாஸ் ஹீரோ பிடிச்சாச்சு இப்ப என்ன பண்ணும், அவனை கட்டி போடுறா அப்படின்னு ஹீரோனே சொல்லும் போது ஆனா ரூம்குள்ள வச்சு லாக் பண்றாங்க. ஹீரோ என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாரு. அங்க இருக்கிற ஆட்களும், பாஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு மாசனம் தெரியுமா, போய் இவனே அலோவ் பண்றீங்க, இவன் ஒரு டம்மி பாபா பாஸ், வேற ஒரு வீரமான ஆளா பாருங்க போது எல்லாம் ஹீரோ பத்தி காமெடியா சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒரு கோலன்னு நினைப்பாங்க. டீமன் தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் என்னால உணர முடிஞ்சதான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னும் போது அவனோட தங்கச்சி ஒருத்தி இருப்பா. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அவன் கண்டிப்பா உனக்கு காதலிப்பானும் போது, பொண்ணு மாதிரியா, பொண்ணு மாதிரி தானே இப்ப வார் அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிரும். இப்படி பண்ணு வச்சுக்கோயேன் எவனையும் கிட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி நான் என்னடி பண்ணணும், நான் சொல்றது பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பேப்பர் ஒட்டுவாங்க. அது ஒரு மந்திர பேப்பர். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை இவங்க பண்ணுவாங்க. எங்க ஹீரோயினை விடுங்கடான்னு சொல்லி கத்திட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோயினி உள்ள வருவாங்க. வெளியே இருக்கிறவ தங்கச்சியும் நடந்து காமிப்பாங்க. அதே மாதிரி ஹீரோனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க பாரு நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நான் வெளியே விட எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னும் போது வெளியே இருக்கிற அவ தங்கச்சி கூட ஒருத்தர் நிப்பான். அவன் மேல பீச்சிட்டு வர அந்த ரத்த மாதிரி இருக்கிற தண்ணியை பார்த்து அவ டி என் மேலேயே தெளிக்கிறியாடா, வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு சம்மாடி அடிப்பா. அதே மாதிரி இங்க ஹீரோனி இமிட்டேட் பண்ணுவாங்க. என்னடி நீ என்ன கூட்டிட்டு வந்து இந்த அடி அடிக்கிற, என்ன விடுறி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாரு. டக்குன்னு ஹீரோனி மேல இருந்த அந்த பேப்பர் ஹீரோ மேல விழுந்துரும். ஹீரோனே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வேகமா வெளியே ஓடி போயிருவாங்க. உள்ள நடக்கிற விஷயம் தெரியாத தங்கச்சியும் என்ன பண்ணுவான்னா பொண்ணு மாதிரி எப்படி
நடக்கிறது பேசுறது எல்லாமே பண்ணுவா. இப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ என்ன இந்த ரூம்குள்ள சாணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆட்கள் 2 பேரும் உள்ள போய் பார்த்தா ஹீரோட ஆட்டிடியூடே வித்தியாசமா இருக்கும். நீ அவனாடா நீ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. டேய் அந்த அருவாளைங்கடா எடுத்துடுவாடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட வருவாரு. இவங்களுக்கு கோவம் வந்துடும். போட்டு சம்மாடி ஹீரோ போட்டு அடிச்சிருவாங்க. டேய் என்னடா என்ன கூட்டிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறீங்க, யாரா நீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுக ஆரம்பிச்சிருவாரு. என்ன ரொம்ப சவுண்ட் கேக்குது அக்கோட ரூம்லாம் சொல்லிட்டு அவ தங்கச்சி வந்து பார்த்தா ஹீரோ போட்டு எல்லாம் புடந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ அவனை விடையா அவன் பாவன் அப்படின்னும் போது ஹீரோ விட்டுறாங்க. ஹீரோ நான் இங்க வந்து போறேன். ஹீரோ வெளியே போகும்போது இப்ப அந்த இடத்துல ஒரு சவுண்ட் கேட்கும். ஹீரோனியம் இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா அந்த காட்டு பண்ணி இவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துடும். ஹீரோனியம் இங்க இருந்து ஆபத்து, இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும் போது அந்த வண்டி நகர ஆரம்பிக்கும். காட்டு பண்ணி இவங்களை இடிக்க வரும். ஹீரோனியம் ஊதுரா வேகமா அப்படின்னும் போது அவங்க வேகமா ஊதுவாங்க. ஒருத்தங்க அடிக்கும் போது அந்த வண்டி இப்ப வேகமா நகர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த காட்டு பண்ணி காணாம போயிடும். பாஸ் அது இங்க இல்ல வேற எங்க போயிருக்கணும், அது ஆப்போசிட்ல ஓடி வரும். இப்போ ஹீரோனியம் ஹீரோ பார்த்து நீ என்ன மறக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோ அந்த வண்டியை விட்டு தள்ளி விட்டுருவாங்க. இப்ப அந்த வண்டி அந்த பனி மேல இடிச்சனால அது வண்டி சத்தறி போயிடும். ஹீரோ பயந்துட்டு ஹீரோனி கிட்ட வருவாரு. அவன் மயக்கத்தை கடப்பா. ஹீரோனி எழுந்துரு உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன்னை ஒன்னும் ஆக விட மாட்டேன் அப்படின்னும் போது ஹீரோனி சிரிப்பா. எனக்கு ஒன்னும் ஆகல பாத்தியா, நீ என் லவ் பண்றல, அதை முன்னறியாமே என் மேல உனக்கு பாசம் வந்துடுச்சுன்னும் போது வாய மூடு, நீ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு ஹீரோ கோவப்படுவாரு. அங்கிருந்து அந்த பண்ணி ஹீரோனியம் முறைக்கும். சரி ஒரு கை பாத்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோனியர் ஃபைட்டுக்கு ரெடியா வாங்க. அதுக்குள்ளே அங்க ஒரு ஆள் வந்து அந்த பண்ணியை போட்டு சம்மாடி அடிப்பாரு. இப்ப அங்கிருந்து வேறு ஒரு ஆள் வந்து அந்த பண்ணியை அடிக்கிறவரை போட்டு அடிப்பாங்க. இவங்க 2 பேரும் நாதா பெஸ்ட் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது 3வது ஒரு ஆள் வருவான். அவனை கூட்டிட்டு வர்றது வந்து அழகான பெண்கள் இல்ல, அழகான மேக்கப் போட்ட கிழவிங்க கூட்டிட்டு வருவாங்க. என்னடா நீ இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க, நான் என்ன பண்றது, பட்ஜெட் ப்ராப்ளம், அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். பூவை போறது குறமா காது கேட்கல. ஐயோ இந்த கிழவியை கூட்டிட்டு வந்து இம்சையா இருக்கு. பாஸ் எப்ப காசு கொடுப்பீங்க, வந்திருந்த காசே கொடுக்கணுமா, இது வர காசுன்னு கேட்கிறாளே, வாய் மூடி பண்ணாரு அப்படின்ட்டு அவரு இங்க பாருங்க. உங்க 2 பேரை விட பவர்ஃபுல்லானவன் நான் தான் அந்த பண்ணியை போட்டு தள்ளுவேன். ஹீரோக்கு சம கோவம் வந்துடும். உங்கள யாரு பவர்ஃபுல்ன்றது முக்கியம் இல்ல, மக்களை காப்பாத்தணும், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த டீமனை அழிக்கணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு ஆளும் யாரா நீ பிச்சைக்காரனா, டீமன் ஹீரோனியும் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டை போடலாம். ஹீரோ நான் சொல்றதை ஃபாலோ பண்ண, இங்க பாரு நீ சொன்ன மாதிரி ஃபைட் பண்ண தேவையில்ல, என்னோட புக் எடு, அதுதான் நான் இப்ப படிக்க போறேன். ஐயோ என்ன திருத்தவே முடியாது, டே இதெல்லாம் அங்க போய் படிச்சனா அது உன்னை போட்டு தள்ளுறோம், கோவத்தை கிழிச்சு போட்டுருவாங்க. ஹீரோ கோவம் வந்துடும். இந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது, இந்த புக்கு பத்தி உனக்கு தெரியலன்னும் போது ஹீரோனுக்கும் வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நீ எல்லாம் ஒரு வேஸ்ட், உன்னை போய் லவ் பண்ண பாரு அப்படின்ட்டு அங்க வேற ஒரு ஆட்கிட்ட போய் நீங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு பேச பாப்பாங்க. மீன் அவங்க ஃப்ளோட் பண்ணா ஹீரோ கோவரும் ஜெலஸ் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோ போடி அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அந்த ஆளும் நம்ம டேட்டிங் போலாமான் போது போயா அப்படின்ட்டு ஹீரோனி அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப ஹீரோ மங்கி கிங்க பாக்குறதுக்காக அவரோட ஜேர்னி ஆரம்பிப்பாரு. நடந்து போவாரு, காடை தாண்டி மலையை தாண்டி புயல் எல்லாத்தையும் தாண்டி அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு. ஃபைனலா அங்க இருந்து டெம்பிளுக்கு போயிருவாங்க. அங்க இருக்கிற குரங்கு இளவரசரை பார்க்க நினைப்பாரு. ஆனா அந்த இடம் ரொம்ப காலியா இருக்கும். ஒரு கிண்ணத்துல மட்டும் தண்ணி இருக்கும். ஹீரோவும் பாப்பாரு இங்க யாருமே இல்லையா, ஆனா நம்மளோட மாஸ்டர் இங்க தானே அவர் பாருன்னு சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது அங்கதான் ஒரு கிண்ணத்துல ஒரு வார்த்தை எழுதிக்கும். அந்த வார்த்தையோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணில கரெக்டா தெரியும். சோ இந்த இடத்த நம்ம பாக்குற விதத்தை மாத்தணும் சொல்லி ஹீரோ மெடிடேஷன் பண்ணி அந்த இடத்த அவர் பொறுமையா பார்ப்பாரு. புத்தர் பாதியா படுத்த மாதிரி அந்த மலையோட உருவம் இருக்கும். சோ அந்த மலைக்குள்ளதான் அந்த அரசர் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அந்த மலை கிட்ட போகும்போது அந்த இடத்துல லோட்டஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே பிங்கா இருக்கும், ஒண்ணு மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும். இது என்னவா இருக்கும்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு பாப்பாரு. ஒரு குழியை மாத்திரும். இறங்கி உள்ள போய் பார்த்தா குரங்கு அரசரை அவர் பார்த்துருவாரு. அங்க அந்த குரங்கு அரசரும் 500 வருஷமா நான் ஒருத்தனை கூட பார்க்கல, நீ என்ன தேடி வந்திருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பேசிட்டே இருக்கும்போது அவரு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நான் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட பவர் இருந்தது, அந்த பவரை நான் தவறான வழியில யூஸ் பண்ணேன். அதனால புத்தர் கோவப்பட்டு என்ன இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டாரு. இதை விட்டு என்னால வெளியே போக முடியல. ஆனா நான் 500 வருஷமா இங்க இருக்கும் போது புத்தரோட போதனைகள் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் நல்லவனா மாறிட்டேன். என்னோட மனசு இப்போ ரொம்ப தூய்மையானது, நான் நல்லவன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது சரி சொல்லுப்பா நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. என்னோட பாஸ் சொன்னாரு உங்ககிட்ட போய் ஒரு டீமனை அழிக்கக்கூடிய மெத்தட் கத்துக்க சொல்லிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க போது அதுவா கண்டிப்பா சொல்லலாம். இந்த ஓரத்துல ஒரு பொருள் இருக்கு பத்தியா, இது நான் சொர்க்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன், இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, இதை வச்சு நீ அந்த டீமனை அழிக்க முடியும், போய் அதை எடு. ஆனா மாஸ்டர் நீங்க இதை சொர்க்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அப்ப இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமே, இதை நான் எடுத்துட்டு போலாமா, நீங்க இதை எனக்கு தருவீங்களா அப்படின்னு போது கண்டிப்பா அதை எடுத்துட்டு போலாம், உனக்கானதான் அது, என்னோட பரிசு எடுத்துக்கோணும். ஈரமும் அதை எடுக்க கொஞ்சம் யோசிப்பாரு. அப்படி யோசிச்சு நிற்கும் போது இப்போ அந்த குரங்கரசர் நான் சொல்றத நீ செய்ய மாட்டியா, நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, 500 வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, என்னை எவனாலையும் அடக்க முடியல, 1000 கணக்கானவங்கள நான் என் கையால கொலை பண்ணிருக்கேன், அவ்வளவு மோசமானவன் நான், அவ்வளவு பவர்ஃபுல்லானவனான்னு அவரோட உண்மையான குணத்தை அவரை வெளியே காமிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஈரக்கு டவுட் வந்தாலும் சைலண்டா இருக்கா. என்னடா நான் சொல்றேன்னு எதுவுமே கேட்காம கவனிக்காம இருக்க, அவ்வளவு திமிரா ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோ பிடிச்சு கத்தும் போது அந்த சொர்க்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பொருளை இவர் எடுக்க போவாரு. ஆனா அதை எடுத்த உடனே இவருக்கு சூடு
பட்டு பறந்து போய் கீழே விழுந்துருவாரு. வெளியே பறக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல இருக்கிற வேருங்கள்ல அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கும். தன்னை நல்லவனா காமிப்பாரு. ஆனா உண்மையாவே இவரோட குணம் மாறல. அந்த குரங்கு இளவரசரும் புத்தர் நான் நல்லவனா மாறிட்டேன், ஏன் இன்னும் நம்ப மாட்டேன்னீங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு, நான் எவ்வளவு வருஷமா இங்க இருக்கு தெரியுமா, என்னோட வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியல, என்னால எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியலன்னும் போது ஹீரோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாருங்க. பாருங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, கண்டிப்பா அதனால புத்தர் உங்க மேல அந்த கோபம் குறையும் போது சொல்றேன். நீ சொன்ன அந்த பன்னி டீமன் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனோட மனைவியை ரொம்ப காதலிச்சான். அதனால நீ ஒரு அழகான ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி பாட சொல்லு. அதை பார்த்து அவன் அப்படியே மயங்கி போய் நீ பாட்டக்க நம்மள பிடிச்சிடலாம், இதை பண்ணீங்கன்னா நீ அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அழகான பொண்ணு, வேற நான் அழகான பொண்ணா நடிக்கவா, யார் நீயா, வாய்ப்பு இல்ல. இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோனி வந்துருவாங்க. ஹீரோனி வந்து இவங்க 2 பேர் நிக்கிறத பார்த்து தப்பான இடத்துல வந்துட்டுனா, இல்ல நாங்க பேசிட்டு இருந்தோம், நீ எதுக்கு இங்க வந்த, இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும் அதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அழகான பொண்ணை தேடுறீங்களா, நான் வேணா அந்த பொண்ணை அடிக்கலாமா போது ஹீரோ முடியாது. குரங்கு இளவரசரும் ஏன் முடியாதுன்ற, அவளுக்கு என்னடா குறை, பக்கம் அம்சமா இருக்கா பாரு அப்படின்ட்டு ஹீரோனியை பார்த்துட்டு எல்லாமே ஓகே, உனக்கு ஆட வருமாமா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போற மாதிரியே வருவா. இது இல்லாமா என்ன பாரு என்ன மாதிரி ஆடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ கடுப்பாயும் அந்த இடத்த விட்டு மேல போய் நின்றுவாரு. ஹீரோனியும் இப்போ அந்த நிலா வெளிச்சத்துல ஹீரோ முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது ஹீரோவே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. இப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். அந்த காட்டு பண்ணி இவங்களை தேடி இந்த இடத்துக்கு வந்துடும். இவங்க கிட்ட சண்டை போட வரும். ஆனா அங்க ஒரு ஒயிட் கலர் லோட்டஸ பார்த்த உடனே அது கிட்ட போகும்போது குரங்கு இளவரசரும் வடா உள்ள அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பண்ணியை போட்டு அந்த குகை வழியை இழுத்துருவாரு. ஹீரோவும் ஹீரோனியும் முழு போய் பார்த்தாங்கன்னா அந்த பன்னிக்குட்டி அப்படியே பெட் மாதிரி அவர் தடையை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவெல்லாம் எனக்கு கால் தோசிடா, இனிமேட்டு இவன் உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டான் இந்தாங்க அப்படின்னும் போது ஹீரோனி அதை அப்படியே பொம்மையா மாத்தி ஹீரோ கிட்ட அந்த 2த்தையும் கொடுத்துருவாரு. ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது ஹீரோனியும் நீ ஏதோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு கிஸ் கூட அப்படின்னும் போது ஹீரோவோட விளையாடுற எப்போ அப்படின்னும் போது அந்த குரங்கு இளவரசரும் நான் வேணா ஹெல்ப் பண்ணவா, யோ போயா சரி அப்படின்ட்டு போயிருவாங்க. அப்ப ஹீரோனி என்ன சொல்லுங்க, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருப்பேன், என்ன நீ திருமணம் பண்ணி சொல்லி அவங்க கிட்ட ஒரு காப்பு இருக்கும். அந்த காப்பை மோதிரமா மாத்தி ஹீரோ கிட்ட கொடுத்துருவாங்க. ஹீரோ கையில போட்டோன்னே ஒரு கோவம் தரும், எனக்கு வேண்டாம் வேணும்னு சொல்லி கயத்தை பாப்பாரு. ஆனா அவரால் கயத்தவே முடியாது. இந்த விஷயத்துல அந்த குரங்கு இளவரசர் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோனியும் முறைப்பாங்க, இந்த 4 செவத்தை விட்டு என்னால எங்க போக முடியும், வேற வழி இல்ல, நான் பாக்குறேன் இந்த கொடுமையை அப்படின்னு சொல்லி அவர் சோகமா நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ கோவம் கையை கல்லால அடிக்க வரும். ஹீரோனி என்ன பண்ற நீனும் போது எனக்கு இந்த மோதிரம் வேண்டாம், இந்த மோதிரம் என் கையை விட்டு வரலன்னா அந்த விரலையே நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னா பைத்தியமான போது எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு காதலே வேணும், உன்னை காதலிக்கும் மாட்டேன் அப்படின்னா ஹீரோனி ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்துட்டு அவங்க அங்க வந்து போயிருவாங்க. இதை பத்தி ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவர் போக ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ போறதுக்கு முன்னாடி அந்த குரங்கு இளவரசன் நிலா பார்க்க அழகா இருக்காப்பா, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப பெருசா இருக்கு, என்னால பார்க்க முடியல, இந்த லோட்டஸ் வந்து பிறகு வெளியே என்ன நடத்தது எனக்கு தெரியலன்னும் போது ஹீரோவும் சரி போறதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த உதவி பண்ணா சொல்லி அந்த குகையை மறைச்சிட்டு இருக்க பிளான்ட் எல்லாத்தையும் உடைப்பாரு. அப்படி உடைக்கும் போது இப்போ அந்த பிளான்ட் அப்படியே தீப்பத்தி எரிய ஆரம்பிக்கும். அதை எல்லா இடத்தையும் தூக்கி போட்ட பிறகு எல்லா இடமே எரிய ஆரம்பிக்கும். குரங்கு இளவரசருக்கு விட்ட சாபம் போயிடுச்சு. இப்ப அவர் சந்தோஷமா இருக்கலாம். அவர் அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே பறந்து வர்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ எனக்கு உதவி பண்ணிருக்க, இப்ப என்ன யாராலையும் அடக்க முடியாதுன்னு சொல்லி சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. முதல்ல நான் அந்த புத்தரை நான் பழி வாங்கணும், ஹீரோவும் நீங்க தப்பு பண்றீங்க, உங்களுக்கு விட்ட சாபம் போயிடுச்சு, ஏன் நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க, திரும்பவும் நீங்க தவற பண்ணீங்கன்னா உங்களை அவர் திரும்பவும் கைது பண்ணி வச்சிருவாருன்னும் போது யாரா அவன் பெரிய ஆளா, ஹீரோ நீங்க பண்றது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ கோவம் வந்துடும். ஹீரோட தலைவர்களை ஒவ்வொரு முடியா பிடிச்சி இழுப்பாரு. ஆனா ஹீரோ புத்தரோட போதனைகளா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நிறுத்த மாட்டேன்ல, உன்னை நான் அடிக்கிறான் பாருன்னு வரும்போது அந்த இடத்துக்கு 3 டீமன் ஆக்டர் வந்துருவாங்க. ஓ இவர் தான் குரங்கு அரசரா, என்னப்பா இவர் இவ்வளவு குள்ளமா இருக்காரு, இவரை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், இவரு என் கூட சேர்ந்தா நான் இன்னும் பவர்ஃபுல்லா இருப்பேன், நீங்க என் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஒரு விஷயம் சொல்லும் போது இவருக்கும் வந்துடும். நீங்க 3 பேர்ல யாரு ஸ்ட்ராங்கானவங்க நான் பார்த்தாதான் அவங்க கூட சேருவேன், ஒத்திக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கூடுவாரு. முதல்ல இருக்க அடுத்த சண்டைக்கு வருவானு அவரையும் அவன் அடிச்சு போட்டுருவாரு. ரெண்டாவது அந்த குட்டி கால் இருக்கிறவர் வந்து சண்டை போடுவாரு. அவரோட கால ஊசி வச்சு குத்தி அவரையும் தள்ளி விட்டுருவாரு. 3வது ஒரு ஆள் இருப்பா, அவன் கிட்ட இருக்கிற அந்த குட்டி கத்தி எல்லாம் இருக்கும், அதுக்கு பவர் கொடுத்த உடனே அதை போய் அவரை அடிக்க முயற்சி பண்ணும். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், ரொம்ப நேரம் குரங்கு அரசர் கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான். கடைசியில அவரை போட்டு தள்ளுவாரு. ஹீரோவை பாப்பாரு. ஹீரோ இன்னுமே அந்த போதனைகளை சொல்லிட்டே இருப்பாரு. நீ அவ்வளவு பெரிய ஆளா, இன்னும் அவரோட போதனைகள் சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரு. அதுக்குள்ள ஹீரோனி வந்துருவாங்க. எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆளையே நீ இப்படி அடிப்ப, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. ஆனா ஹீரோ அவன் உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, நீங்க இருக்காது இங்க வந்து போயிருவாங்க, உன்னை இப்படி பண்ணாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா ஹீரோனோட கை கால எல்லாத்தையும் உடச்சு விட்டு கடைசியில ஹீரோனியாவும் கொலை பண்ணிடுவான். ஹீரோனியும் கீழே விழுந்துருவாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஹீரோனி கிட்ட போவாங்க, நான் ரொம்ப காதலிச்சேன், இன்னுமே உன்னை காதலிப்பேன் போது ஹீரோவும் அழுக ஆரம்பிப்பாரு. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ண, ஆனா கிட்ட தான் நான் இவ்வளவு நல்லா சொல்லல, ஹீரோனி நான் போன பிறகு இன்னும் எவ்வளவு வருஷம் நீ என்ன காதலிப்பேன், 10 வருஷம் உன்னோட நினைப்பாவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
போட்டிருப்பாரு. ஹீரோனையும் அப்படியே இறந்து போயிருவாங்க. அவங்க கையில அந்த காப்பு எடுத்து அவர் மோதிரமா போட்டிருப்பாரு. ஹீரோக்கு இப்ப செம்மக்கம் வந்துடும். இப்ப அவரை பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பவர் வந்துடும். இப்ப அங்க அந்த கல் அப்படியே புத்தரமா மாறி அந்த குரங்கு அரசரோட அட்டூழியத்தை குறைக்கிறதுக்காக தாக்க வருவாங்க. ஆனா அந்த குரங்கு அரசர் கிங்காங் மாதிரி மாறி புத்தரையை அடிக்க வருவாரு. ஆனா அவரோட கையை வச்சு அப்படியே பிடிக்கும் போது இப்போ டக்குன்னு ஒரு ஒளி வரும். அந்த குரங்கு அரசர் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள இருப்பாரு. ரொம்ப சின்ன பையனா மாறிடுவாரு. அந்த இடத்துக்கு ஹீரோ வருவாரு. அவர் கையில அந்த மோதிரத்தை எடுத்து கிரீடமா மாத்தி அந்த குரங்கு அரசரோட தலையில போட்டுருவாரு. இந்த கிரீடம் தலையில இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஒரு தவறையும் பண்ண மாட்ட, உன்னோட அகங்காரம் தலைக்கு மேல ஏறாது அப்படின்ற மாதிரி சொல்லி தலையில போட்டுருவாரு. இப்ப அந்த குரங்கு அரசரோட நல்லவனா மாறிடுவான். இப்ப நடந்த இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பாஸ் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோவை பார்த்தோன்னே அவங்க பாஸும் இப்போ உனக்கு காதலோட அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ மிஸ் பண்ண அந்த சின்ன விஷயத்த இப்ப நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னும் போது ஹீரோவும் ஆமா, காதல் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், சின்னதா வேணா இருக்கணும், ஆனா காதலோட வழி ரொம்பவும் மோசமானது, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ உங்களோட அடுத்த பயணம் ஆரம்பிச்சது. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ வேற ஒரு கிராமத்தை இருக்கக்கூடிய டீமனை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோனையும் பிடிச்ச எல்லா டீமனும் அங்க வரிசையா நிற்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு டீமா சேர்ந்து ஒரு ஒரு கிராமத்தை போய் டீமனை அழிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோனோட ஆத்மா ஹீரோ பின்னாடியே தொடர்ந்து வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.